வயிறு வந்து உயிரோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கான வயிறுன்னு சொல்கிறது உணவு மண்டலம் அல்லது உணவு செரிமான மண்டலம் அப்படிங்கிறது இது உயிரோடு இருக்கிற மாதிரி நம்ம உணரணும். உயிரோடுனா என்னென்னா, இப்போ அடிக்கடி கொசு வரணும். நம்ம வந்து அந்த கொசு வந்து 4 பேர் மத்தியில் இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ம வந்து விளையாட்டுக்கு சத்தம் போட்டு கூட விடலாம். அது நாத்தம் இல்லாத கொசுவாக இருக்கலாம். மலச்சிக்கல் எதுவுமே இல்லைன்னா அப்போ வெளி வருகிற கொசு எல்லாமே நாத்தம் இல்லாத கொசுவாக தான் இருக்கும். அப்போது வந்து கொசு வந்து நாம் வந்து அடிக்கடி வரணும். அது ஒரு வாயு தானே. உள்ள செரிமானம் நடக்கும்போது அப்போ அந்த வாயு வந்து வெளியேறிக்கிட்டு தான் இருக்கும். அந்த வெளியேற அதிகப்படியான வாயு வந்து வெளியேற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கும். சிறுநீர் வந்து ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் குடித்தோம்னா சிறுநீர் வந்து 2-3 வாட்டி 4 வாட்டி வெளியேறும். அது மாதிரி உணவு வந்து நம்ம வந்து பெரும்பாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த வாயு கழிவு இருக்குல்ல, அதுவும் அடிக்கடி வெளியேறும். சிறுநீரை விட அதிகமாக வெளியேறக்கூடியது இந்த வாயு கழிவாக தான் இருக்கும். அப்புறம் வந்து திடக்கழிவு வந்து காலை மாலை இன்னும் ஒரு வேளை எக்ஸ்ட்ரா போச்சுனாலும் அது ஆரோக்கியமானது தான். இந்த வயிற்று பகுதி உயிரோட்டமாக இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியே இந்த கொசு தான். அங்கே வயிற்று பகுதியில் செரிமானம் நடந்துகிட்டு இருக்கு, நாம் சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பாடு அது செரிமானமாக இருக்குது, வயிற்று பகுதி உயிரோட்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறியே என்னென்னா அந்த கொசு தான். கொசு வந்துக்கிட்டு இருக்கணும். அந்த கொசு தான் வந்து நாம் இந்த உணவு செரிமான மண்டலம் உயிர்ப்புடன் இயங்கி கொண்டு இருக்கிறது. அது வந்து ஊக்கத்தோட உற்சாகமாக இயங்கிக்கிட்டு இருக்குது, அங்கே ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அறிகுறியே இந்த கொசு தான். அதாவது நாற்றம் இல்லாத கொசு. நான் சொல்கிறது வந்து நாற்றத்தோடு போச்சுன்னா மலச்சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். மலச்சிக்கல் இல்லாத ஒருவருக்கும் கொசு வரதான் செய்யும். ஒருத்தர் கொசு வருதுன்னா அவருக்கு மலச்சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. மலச்சிக்கல் உள்ளவங்க தான் கொசுவை வந்து அசிங்கமாக நினைப்பாங்க, கொசு விடுறத அசிங்கமாக நினைப்பாங்க. மலச்சிக்கல் இல்லாதவங்களுக்கும் கொசு அடிக்கடி வரும். அந்த கொசுவில் நாற்றம் இருக்காது. அது வந்து சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா, ஒரு 4 பேர் மத்தியில் சிரிக்கக்கூடிய விஷயத்துக்காக நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். சிரிப்பதற்கு ஏதாவது ஒரு காரணம் நமக்கு தேவை, அதனால் அதை சேர்த்துக்கிறோம். மற்றபடி அது ஒன்றும் சிரிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு திடீர்னால ஒரு கொசு வருது, சத்தமாக வருது அப்படிங்கும்போது அது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பை ஏற்படுத்தும். வேற ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்போம், அப்போ திடீர்னால ஒருத்தர் கொசு விட்றாரு சம்மந்தமே இல்லாமல், அப்படிங்கும்போது அது ஒரு சிரிப்பை ஏற்படுத்தும், அவ்வளோதான். மற்றபடி தனிமையில் இருக்கும்போதும் அந்த கொசு வரும், அப்போது அடிக்கடி வரும். இது வந்து வயிற்று பகுதியே உயிர்ப்புடன் அது அங்கே ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு, அங்கே செரிமான மண்டலம் நடந்துகிட்ருக்கு. நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்ருக்கோம், மத்தியானம் சாப்பிட்டோம் அப்படிங்கும்போது ஒரு 2-3 மணி நேரம் கழித்து நிறைய வாயுக்கள் வெளியே வந்துட்டுருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே செரிமானம், நம்ம சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் செரிமானம் நடந்துகிட்ருக்கு, இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. அப்போ ஏற்படுற சத்தம் தான் அதெல்லாம். அது ஒரு உயிரோடு இருக்குது அப்படிங்கிறது. இப்போ சிலர் வந்து கொசுவே வராதவங்களும் இருக்காங்க. எனக்கு கொசுவே வராது அப்படின்னு பெருமைப்படுறவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு அடிவயிறை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அங்கே என்ன இருக்குங்கிறது ஒரு வேலை நடக்கிற மாதிரியே அங்கே ஒன்றும் இருக்காது. அது வந்து ஒரு சில மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். மலச்சிக்கல் அப்படின்னா மலம் வெளியேறாது தான் மலச்சிக்கல். அதுமாதிரி வாயு சிக்கலும் இருக்குது. வாயு வெளியேறாது, அதாவது கொசுவும் வெளியேறாது, மலமும் வெளியேறாது. இதற்கு பேர் வந்து வாயு சிக்கல், மலச்சிக்கல். இதோட மலச்சிக்கலோடு சேர்ந்தது தான். கழிவு வந்து வெளியேறலை, அதுதான் சிக்கல். அப்போ கொசு கூட எப்போ வரும்னா ஒரு 2 நாள் அவங்களுக்கு மலம் வெளியேறலைன்னா அப்போ தான் வந்து, ஏன்னா அங்கே வந்து வறண்டு போயிடும், காஞ்சி போயிடும், ஒரு ஈரப்பதம் இருக்காது. அப்போ அங்கே வாயுவும் ஏற்படாது. அங்கே ஈரமாக இருக்கணும். அது மலத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. அது எளிதாக வெளியேற்றப்படக்கூடிய ஒரு மலத்திற்குன்னா ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மை உள்ள ஒரு மலத்தில் தான் வாயு உற்பத்தி ஆகும். அப்போது வாயுவும் உற்பத்தி ஆகும். மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு சிலருக்கு வந்து வாயுவும் உற்பத்தி ஆகுது. அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், அல்லது வந்து உறைந்து போய்விடும், காய்ந்து போய்விடும், அங்கு வாயுவும் உற்பத்தி ஆகாது. அப்போது
ஒருத்தருக்கு அப்போ ஒரு கட்டத்தில் 2 நாளைக்கு அப்புறம் லைட்டாக வாடை வரும், லைட்டாக வாயு வெளியே வரலாம், அது ரொம்ப துர்நாற்றமாக இருக்கலாம். அப்போது அது வாயு சிக்கல். இயற்கையான ஒரு ஆரோக்கியமான உடம்புல நாம் உணவு சாப்பிட்டுட்டே இருப்போம் டெய்லி. அப்போது உள்ள செரிமானம் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போது வாயு வெளியேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். மலம்தான் காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை, மத்தியானம் கூட வச்சுக்கலாம். ஆனால் வாயு நாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாயு வெளியேறிக்கிட்டே தான் இருக்கும். உள்ள செரிமானம் நடந்துக்கிட்டே இருந்தால் அப்போ அந்த வாயு அடிக்கடி வெளியேறிட்டு இருக்கும். வாயு கழிவு தான் அடிக்கடி வெளியேறும். அடுத்து சிறுநீர் கழிவு, அடுத்தது மலக்கழிவு. சிறுநீர் ஒரு நாளைக்கு 4 தடவை வெளியேறலாம், 5 வாட்டி கூட வெளியேறலாம். எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ, நம்ம உடம்பு எந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்குதோ, மழை காலமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக வெளியேறும். அப்புறம் முதல்ல வாயு கழிவு அதிகமாக ஏற்படும், அப்புறம் சிறுநீர் கழிவு, அப்புறம் மலக்கழிவு. ஆக வயிறு பகுதி உயிர்ப்புடன் இயங்குவதற்கான ஒரு அறிகுறி தான் அந்த கொசுங்கிறதெல்லாம். அதனால் கொசு வரல அப்படின்னா கவலைப்படணும். எனக்கு கொசுவே வரல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்கணும். கொசுவும் வரல, மலமும் வரல அப்படின்னு கொசு வரலன்னு சொல்லிட்டு பெருமைப்படக்கூடாது. கொசு விடுறவங்கள பார்த்து கேவலமாக நினைக்கக்கூடாது. நாத்தமாக கொசு விட்டாங்கன்னா மட்டும்தான் அது கேவலம். அப்போ கொசு விட்டால் கேவலம் அப்படின்னா இது நீயா மூக்க புத்துறாங்க, அதெல்லாம் அங்கே என்ன காரணம் அப்படின்னா அது ஒரு துர்நாற்றம். அது கண்டிப்பாக கேவலமான ஒரு விஷயந்தான். துர்நாற்றமாக ஒருத்தர் கொசு விடுறாரு அப்படின்னா அது மலச்சிக்கலால் ஏற்படக்கூடிய கொசு. அந்த கொசு தான் கேவலமான கொசு. கொசு கேவலமான கொசு விடுவது கேவலமான ஒன்றாக கற்பிக்கப்பட்டது. அதனால்தான் அப்போ கொசு இருக்குனாலே அவருக்கு மலம் ஒழுங்காக போகல. அதனால்தான் அப்படிப்பட்டவர்கள் கொசு விட்டால் மட்டும் அது நாற்றத்தோடு வெளியிடும். நாற்றத்தோடு போச்சுனாலே அவருக்கு சரியாக மலம் போகாது போலுக்கு. அதனால தான் இந்த மாதிரி கொசு விடுறாரு. அதனால் அதை அசிங்கமாக நினைப்பாங்க எல்லாருமே. அதனாலேயே என்னென்னா எல்லாருமே கொசு விட்டாலே அது கேவலம் அப்படின்னு நினைக்கிற ஒரு கருத்து வந்திருக்கலாம். அது தப்பு. அந்த கருத்தை நம்ம மாற்றிக்கிறோம். கொசு விடுவது ரொம்ப ஆரோக்கியமானது. நாற்றமில்லாத கொசு, நாற்றமில்லாத மலம், இது ஆரோக்கியமானது. துர்நாற்றத்துடன் வெளியேறுகிற கொசுவும், துர்நாற்றத்துடன் வெளியேறுகிற சிறுநீரும், துர்நாற்றத்துடன் வெளியேறுகிற மலமும் ஆரோக்கிய கேட்டை வெளிப்படுத்துகிற அறிகுறிகள். ஒருவேளை வியர்வையும் துர்நாற்றத்தோடு வெளியேறலாம், அதை பற்றி எனக்கு தெரியல. அது அப்படி வெளியேற பிரச்சனை இருக்குதுன்னா அது கழிவுகள், ஒட்டுமொத்தமாக கழிவுகள் துர்நாற்றத்தோடு வெளியேறிச்சுன்னா அது ஒரு நோய் தன்மை தான். அதுக்கு நம்ம உணவு முறை தான் காரணம். இந்த மசாலா உணவுகள், உப்பு சேர்த்து சமைச்சு மசாலா வாசனை எல்லாத்தையும் வேக வச்சு சாப்பிட்றது,